உலகமே சொல்றேன், என் பின்ன அதற்காக தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அதற்காக அந்த போதக பிதாக்களை இணைச்சிருக்கிறார். இவர்களை கொண்டு இதோ கர்த்தர் சில ராசரை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 12:19. யோவான் 12:19 வாசிக்கிறேன். யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறியீர்களா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிட்டு. நல்ல கவனிங்க, இயேசுவை அடிக்கடி பரிசேயை தேடுறாங்க, கிரேக்கை தேடுறாங்க, புறஜாதி தேடுறாங்க, பிளாத்துகள் தேடுறாங்க. நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இப்போ ஒருத்தர் சொல்றான், நம்ம எவ்வளவோ தேடிட்டோம், எவ்வளவோ அறிக்கை நினைச்சிட்டோம், ஆனா உலகமே அவர் பின்னாடி போனது என்று இப்படி கிறிஸ்தவத்தையும் சபையும் விசுவாசத்தையும் கர்த்தருடைய வேதத்தையும் அழிக்க ஒரு கூட்டம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. கவனிங்க, அதன் மத்தியில உலகமே இவருக்கு பின்னாடி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க, அதுல 12:9 12:9 இல்ல 12:9 இல்ல 12:17 அன்றியும் அவருடனே கூட இந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லிலிருந்து வெளியே வரவழைத்து சாட்சி கொடுத்தார்கள். கேள்விப்பட்டது நிமித்தம் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். போது நல்ல கவனிங்க. இப்ப உலகமே இவர் பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவன் இவரால் உயிர்ப்பிக்கப்பட்டவன். இவன் உயிர்ப்பிக்கப்பட்டது காரணம் ஒரு மரியாளுடைய ஜெபம். இப்போ அழிக்க தேடினவர்கள் மத்தியில உலகமே இயேசு பின்னாடி போன காரணம் லாசர். அந்த லாசர் இருந்தது காரணம் மரியா. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம், உலகமே ஒரு பின்னாடி போயிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 249 தேசங்களும் இயேசுவின் பின்னாடி வருமானம். அந்த நாள் எத்தனை அற்புதம் அல்லவா? என்னை நான் அறிந்தவர்கள், என் ஜனத்தார், என் இனத்தார், என்னுடைய தேசத்தார், பட்டணத்தார் எல்லோரும் என் இயேசுவை தேடி வந்தார். என் இயேசுவை தெய்வம் என்று சொன்னார். அதை விட இந்த உலகத்தில் வேறு ஒரு ஆனந்தம் இல்லையே.